வணக்கம். வெல்கம் டு நர்பவி சமையல். இன்றைக்கி பசங்களோட ஃபேவரட்டான சாக்லேட்டு சப்பாத்தி ரெண்டுமே வச்சுட்டு இந்த சாக்லேட் சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி இதை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டு உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் மாவு சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு எப்பவும் போல் ரொம்ப மெலிசாக நல்லா திரட்டிக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டை நீங்கள் ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் ஒரு கல்லுலையோ இல்லை இந்த சப்பாத்தி கட்டையிலையோ நல்லா தட்டி விட்டிங்கன்னா நல்லா தூள் ஆடும். இல்லைன்னா துருவிக்கோங்க. துருவி போட்டுட்டு இந்த சென்டரில் மட்டும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக திரட்டிட்டு அதை நீங்கள் மீடியம் ஃப்ளேம் இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணணும். நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நல்லா 2 சைடுமே உள்ளே எல்லாமே வெந்துட்டு அந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடும். ஹையில் வச்சிங்கன்னா மெல்ட் ஆகாது, திப்பியாக நிற்கும். உங்களுக்கு மெல்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டான சூப்பரான சாக்லேட் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் ஸ்வீட் சப்பாத்தியும் லாங் வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா எனக்கு இன்னும் என்கரேஜிங்காக இருக்கும். இன்னும் நிறைய வெரைட்டியாக நான் செய்வேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்வீட் சப்பாத்தியும் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அன்போடு சமைங்க, ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. நன்றி.